ஹலோ நண்பா, நீங்கள் 10 வருஷத்துக்கு முன்னாடி என்விடியான்ற இந்த கம்பெனியில் ₹1,00,000 இன்வெஸ்ட் பண்ணிவிட்டு அதை டிஸ்டர்ப் பண்ணாமல் அப்படியே விட்டுருந்தீங்கன்னா இன்னைக்கு அதோட வேல்யூ வந்து ஒரு 2.3 crores இருக்கும். எஸ், நீங்கள் சரியாக தான் கேட்டீங்க. கால்குலேட் பண்ணி பார்த்தா அது 20,000% மேலே ரிட்டர்ன் வரும். அதாவது நம்ம இன்வெஸ்ட் பண்ண கேபிட்டல் வந்து 200 மடங்குக்கு மேலே வளர்ந்துருக்கும். ஏஐ ஸ்டாக்ஸ் இந்த அளவுக்கு growth தான் அதோட இன்வெஸ்டர்ஸ்க்கு கொடுத்துருக்கு. பர்சனலாக நான் 10 வருஷத்துக்கு முன்னாடி இதில் இன்வெஸ்ட் பண்ணல. பட் 3 வருஷத்துக்கு முன்னாடி பப்ளிக்காக நம்ம யூஎஸ் ஸ்டாக் இன்வெஸ்டிங் எப்படி பண்ணணுன்ற வீடியோலாம் போடுறப்ப அந்த டைம் பீரியட்ல இந்த பர்டிகுலர் ஸ்டாக்ல பண்ண ஸ்மால் இன்வெஸ்ட்மெண்ட் வந்து 1000% ரிட்டர்ன் கொடுத்துருக்குன்றத உங்களுக்கு பப்ளிக்காக கூட ஷேர் பண்ணியிருந்தேன். சரியான இண்டஸ்ட்ரியில சரியான டைம்ல மக்கள் இன்வெஸ்ட் பண்றப்ப இந்த மாதிரி ரிட்டர்ன்ஸ் தான் அவங்க எக்ஸ்பீரியன்ஸ் பண்றாங்க. இந்தியாவில் இன்வெஸ்ட் பண்ற நிறைய பேர் வந்து இந்த growth-ஐ மிஸ் அவுட் பண்ணிட்டாங்க. ஏன்னா நிறைய பேர் வந்து கண்ட்ரி டைவர்சிஃபிகேஷன்ன்ற விஷயத்தை பத்தி யோசிக்கல, யூஎஸ் ஸ்டாக்ஸ்ல தான் இன்வெஸ்ட் பண்ணல. ரீசெண்டா நம்ம சேனல்ல இருக்க ஒரு வீடியோல ஏஐ எப்படி இந்த உலகத்தை மாத்திட்டு இருக்கு, எப்படி மனுஷங்களா நம்ம ஹார்ட் ஒர்க்கை ரிவார்ட் பண்ற எக்கானமில இருந்து ஓனர்ஷிப்பை ரிவார்ட் பண்ற எக்கானமியா மாறிட்டு இருக்கோன்றதை எக்ஸ்பிளைன் பண்ணியிருந்தோம். எப்படி ஏற்கனவே அசெட்ஸை ஓன் பண்றவங்க ரொம்ப அதிகமான வெல்த் growth-ஐ பார்ப்பாங்க, புதுசா ஸ்கிராச்ல இருந்து ஸ்டார்ட் பண்றவங்க ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸை ஃபுல் ஃபிளெஜ்டா யூஸ் பண்ற ஒரு உலகத்துல எல்லாத்தையுமே எல்லாருமே பண்ண முடியும்ன்ற ஒரு நிலைமை இருக்கிறதுனால புதுசா ஸ்டார்ட் பண்றவங்க பெருசா வளர கஷ்டப்படுவாங்கன்றத பத்தி பேசியிருந்தோம். அந்த மாதிரி ஒரு உலகத்துல நீங்க அட்லீஸ்ட் கொஞ்சம் அசெட்ஸை ஓன் பண்ணி வச்சிருந்தீங்கன்னா தான் நீங்களும் அதுல இருந்து பெனிஃபிட் ஆக முடியும். ஸோ இன்னைக்கு இந்த வீடியோல ஒரு இன்வெஸ்டரோட பெர்ஸ்பெக்டிவ்ல இருந்து இந்த ஏஐ இண்டஸ்ட்ரியை எப்படி ப்ராக்டிக்கலா இன்வெஸ்ட் பண்றதுக்கு அப்ரோச் பண்றதுன்னு தெரிஞ்சுக்க போறோம். ஸோ வாங்க ஸ்டார்ட் பண்ணலாம். நம்பர் 1, டோன்ட் பி ஜஸ்ட் அனதர் கன்சியூமர். இந்தியாவில் பார்த்தீங்கன்னா கூகுள், ஆப்பிள், நெட்ஃபிளிக்ஸ், அமேசான், மெட்டான்னு இந்த அமெரிக்கன் பிக் டெக் ஜெயன்ஸோட எல்லா ப்ராடக்ட்ஸ் அண்ட் சர்வீசஸையும் நம்ம யூஸ் பண்றோம். ஆப்பிள் ஐஃபோன் வாங்குறத ஒரு பெருமையான விஷயமா பார்க்குறோம். ஏதோ புது ப்ராடக்ட்லாம் லான்ச் ஆச்சுன்னா லைன் நின்று வாங்குறாங்க. நெட்ஃபிளிக்ஸ் சப்ஸ்கிரிப்ஷன்ஸை வாங்கி படம் பார்க்குறோம். கூகுள், யூடியூப், ஃபேஸ்புக், இன்ஸ்டாகிராம்னு எல்லாத்தையும் யூஸ் பண்றோம். ஒரு கம்ப்யூட்டர் வாங்கினா கூட அங்கே மைக்ரோசாஃப்டோட விண்டோஸ் சாஃப்ட்வேரையும் NVIDIA AMDயோட ஹார்ட்வேர் தான் யூஸ் பண்றோம். இவ்வளோ காலம் இந்த ப்ராடக்ட்ஸ்லாம் யூஸ் பண்ணிட்டு இருந்தோம். இப்போ அடிஷ்னலா ChatGPT, Gemini, Claudeன்னு இந்த மாதிரி புது ஏஐ டூல்ஸையும் நம்ம டெய்லி லைஃப்ல யூஸ் பண்ற ஒரு சர்வீஸா ஆட் பண்ணிக்கிட்டே வந்துட்டு இருக்கோம். ஒரு யூசரா நம்ம இந்த கம்பெனிஸ்க்கு அவங்களோட ரெவன்யூஸ் அண்ட் ப்ராஃபிட்ஸை இன்க்ரீஸ் பண்ணி தந்துகிட்டே இருக்கும். குளோபல் லெவலில் பார்த்தா கூட இந்த சர்வீசஸோட யூசேஜ் எல்லாமே வளர்ந்துகிட்டே போகுது. இந்த வளர்ச்சி யூஎஸ் ஸ்டாக் மார்க்கெட்டை இன்னும் அதிகமாக வளர வைக்குது. அதுவும் முக்கியமா இந்த மேக்னிஃபிசன்ட் 7ன்னு சொல்லப்படுற ஃபியூச்சர் பிக் டெக்ல இன்வெஸ்ட் பண்ற இந்த 7 பெரிய கம்பெனிஸ் வந்து இன்னும் பெருசா வளர்ந்துகிட்டே போகுது. இந்தியாவில் எப்படி சென்செக்ஸ், நிஃப்டின்னு டாப் கம்பெனிஸை ரெப்ரசென்ட் பண்ற இண்டெக்ஸ் இருக்கோ, அதே மாதிரி அமெரிக்கா மார்க்கெட்ல S&P 500 அண்ட் நாஸ்டாக் இண்டெக்ஸ்னு சொல்லுவாங்க. அந்த இண்டெக்ஸ்ல இருக்க எல்லா கம்பெனிஸை கம்பேர் பண்ணும்போது இந்த 7 பெரிய கம்பெனிஸோட வேல்யூவேஷனே ஒரு இண்டெக்ஸை பொறுத்து மினிமம் 30%க்கு மேல அந்த இண்டெக்ஸை ரெப்ரசென்ட் பண்ணுது. அதாவது இண்டெக்ஸோட 1/3 வேல்யூவேஷனை இந்த 7 கம்பெனிஸை ரெப்ரசென்ட் பண்ணுது. இப்போதைக்கு நம்ம வார்லைக் சிச்சுவேஷனை ஃபேஸ் பண்ணாலும், உலகத்தில் இருக்க எல்லா மார்க்கெட்ஸும் ஒரு ஷார்ட் கரெக்ஷன் ஃபேஸே எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணிட்டு இருந்தாலும், இந்த பிக் டெக் கம்பெனிஸோட பாஸ்ட் 3 இயர்ஸ் ரிட்டர்ன்லாம் பாருங்களேன், பல மடங்கு வளர்ந்துருக்கும். அவங்க மட்டும் இல்லை, இந்த பிக் டெக் ஃபர்ம்ஸுக்கு சப்ளையர்ஸா இருக்கிற, அதுவும் இந்த கம்ப்யூட்டர் ஹார்ட்வேரை மேனுஃபேக்சர் பண்ற கம்பெனிஸ், தைவானோட TSMC, RAM மேனுஃபேக்சர் பண்ற மைக்ரான், சாண்டிஸ்க், ப்ராசஸர்ஸ் அண்ட் கிராஃபிக்ஸ் கார்டை மேனுஃபேக்சர் பண்ற AMD, இது எல்லாமே பல மடங்கு growth-ஐ பார்த்துருக்கு. இந்த ஹார்ட்வேரோட விலையெல்லாம் கூட எக்கச்சக்கமா ஏறி போச்சு. இந்த ப்ராசஸ்ல இந்த கம்பெனிஸ் எல்லாமே எக்கச்சக்கமான இன்க்ரீஸ்ட் ரெவன்யூஸ் அண்ட் ப்ராஃபிட்ஸை பார்த்துட்டு இருக்காங்க. ஸோ இந்த மாதிரி ஏஐ பூம்ல நீங்க வெறும் ஒரு யூசரா இருந்தீங்கன்னா புது புது ப்ராடக்ட்ஸை யூஸ் பண்ணி அதுல ஓரளவுக்கு பெனிஃபிட் ஆவீங்க. ஸ்மார்ட்டா யூஸ் பண்ணீங்கன்னா அதிக ப்ரொடக்டிவாகவும் மாறுவீங்க. ஆனா உண்மையிலேயே அதிக பெனிஃபிட் ஆனவங்க அதுல இன்வெஸ்ட் பண்ணவங்க தான். ஸோ ஒரு ஸ்மார்ட்டான இன்வெஸ்டரா இருக்கணும்னு நினைக்கிறீங்கன்னா 2 மார்க்கெட்ஸ்ல இன்வெஸ்ட் பண்ணி எங்க நல்ல ஆப்பர்ச்சுனிட்டி கிடைக்குதோ அதுல இருந்து நீங்க லாபம் பார்த்துக்கிட்டே இருக்கணும். இப்போதைக்கு ஏஐ ரிலேட்டடான விஷயங்கள்ல இன்வெஸ்ட் பண்ணணும்னு நினைக்கிறீங்கன்னா அதுக்கு யூஎஸ் மார்க்கெட்ல தான் நம்ம டிஸ்கஸ் பண்ண மாதிரி நிறைய ஆப்ஷன்ஸ் இருக்கு. ஸோ அதை பத்தி டீட்டெயிலா தெரிஞ்சுக்கிறது ரொம்ப முக்கியமான விஷயமா மாறிடுது. நம்பர் 2, தி பெனிஃபிட்ஸ் ஃபார் இந்தியன் இன்வெஸ்டர்ஸ். ஏஐல இன்வெஸ்ட் பண்ணணும்னு நினைக்கிறீங்கன்னா, இல்ல நீங்க டெய்லி லைஃப்ல அதிகமா யூஸ் பண்ற பிக் டெக் கம்பெனிஸோட ப்ராடக்ட் அண்ட் சர்வீசஸ்ல ஒரு யூசரா மட்டும் இல்லாம இன்வெஸ்டரா இருக்கணும்னு நினைச்சீங்கன்னா அதுக்கு யூஎஸ் மார்க்கெட்ல தான் ஆப்ஷன்ஸ் இருக்குன்னு உங்களுக்கு புரிஞ்சிருச்சு. ஆனா அதை தவிர வேற என்ன பெனிஃபிட்ஸ் இருக்கு அப்படிங்கிற மாதிரி கேட்கறீங்கன்னா, ஜஸ்ட் இந்த சிம்பிள் லாஜிக்கை புரிஞ்சுக்கோங்க. கூகுள் சர்ச்ல போய் $1 to INR அப்படின்னு என்டர் பண்ணீங்கனாலே உங்களுக்கு இன்னைக்கு இருக்க கரண்ட் எக்ஸ்சேஞ்ச் ரேட் தெரிஞ்சிடும். லாஸ்ட் ஒரு வருஷத்துக்குள்ளேயே டாலருக்கு அகேன்ஸ்டா நம்ம ருபி வந்து 9% விழுந்திருக்கு. நீங்க வெளிநாட்டுல போய் படிக்கணும், இல்ல ஜஸ்ட் ஒரு டூரிஸ்டா கூட போயிட்டு வரணும்னு நினைச்சீங்கன்னா அந்த பிசினஸ் பிரைஸை இன்க்ரீஸ் பண்ணதுனால இல்ல, வெறும் கரன்சி வேல்யூவேஷனோட டிஃபரன்ஸ்லயே ஒரு வருஷத்துலயே அது உங்களுக்கு 9% காஸ்ட்லியர் ஆயிடுச்சு. ஸோ அட்லீஸ்ட் உங்க சேவிங்ஸ்ல இருக்க பணத்தை இந்த கரன்சி ரிஸ்க்ல இருந்து ப்ரொடெக்ட் பண்ணணும்னு நினைச்சீங்கன்னா கூட நீங்க யூஎஸ் ஸ்டாக்ஸ்ல இன்வெஸ்ட் பண்றது ஒரு பெஸ்ட் ஐடியாவா இருக்கும். பர்சனலா நான் வந்து 2021-22 டைம்ல இருந்து தான் யூஎஸ் மார்க்கெட்ல இன்வெஸ்ட் பண்ண ஸ்டார்ட் பண்றேன். அந்த டைம்ல ஒரு US டாலர் வந்து $70 to $75 ரூபாய்க்குள்ள இருந்தது. ஹிஸ்டாரிக்கா பார்த்தா
ரூபி வந்து யூஎஸ் டாலருக்கு அகேன்ஸ்டா விழுந்துகிட்டே இருக்கிறதுனால இன்னைக்கு அது 94 ருபீஸ் கிட்ட இருக்கு. ஒரு 4-5 வருஷத்துலயே அப்ராக்சிமேட்டா 30% வேல்யூவே இழந்துருச்சு. ஆனா இதே பணத்தை நீங்க யூஎஸ் டாலர்ஸாவோ இல்ல டாலர்ஸ்ல பண்ண இன்வெஸ்ட்மெண்ட்ஸாவோ வச்சிருந்தீங்கன்னா உங்க கேபிட்டலையும் ப்ரொடெக்ட் பண்ணிருக்கலாம், உங்க இன்வெஸ்ட்மெண்ட்ஸ்ல கிடைச்ச ரிட்டர்ன்ஸ்லயும் லாபம் பார்த்துருக்கலாம். ஃபார் எக்ஸாம்பிள், இப்போ ரேண்டமாக ஏதாவது ஒரு ஷேரை செலக்ட் பண்ணுறேன், கூகுளே எடுத்துப்போமே. இப்போ இதில் இங்கே ரிட்டர்ன்ஸ் கால்குலேட்டருக்கு வந்தீங்கன்னா 5 வருஷத்துக்கு முன்னாடி நீங்கள் 1 lakh இன்வெஸ்ட் பண்ணியிருந்தீங்கன்னா அதோட கரண்ட் வேல்யூ என்னன்றது இங்கே உங்களுக்கு காட்டுது. ஓவராலாக 214% ரிட்டர்ன் கிடைச்சிருக்கு. ஆனால் இதில் 185% தான் அந்த இன்வெஸ்ட்மெண்ட்லேருந்து கிடைச்ச ரிட்டர்ன்ஸ். பேலன்ஸ் ரிட்டர்ன்ஸ் எல்லாமே டாலர் ரிட்டர்ன்ஸ் தான். நம்ம மார்க்கெட் நமக்கு லாங் டேர்மில் நல்ல ரிட்டர்ன்ஸ் தான் கொடுக்குது. ஆனால் யூஎஸ் மார்க்கெட்டில் அடிஷ்னலாக நம்மளுக்கு எந்த டபுள் பெனிஃபிட்டும் கிடைக்குது. அப்புறம் லிபரலைஸ்டு ரெமிட்டன்ஸ் ஸ்கீம்னு இந்தியாவுக்கும் யூஎஸ்க்கும் நடுவில் ஒரு அக்ரிமெண்ட் இருக்கு. அதுபடி உங்களால ஒரு வருஷத்துக்கு $2.5 லட்சம் வரைக்கும் இந்தியாவுக்கு வெளியே அனுப்ப முடியும். அதுக்கு இன்னைக்கு எக்ஸ்சேஞ்ச் ரேட் படி 2.3 crores கிட்ட வருது. ஒரு பெரிய இன்வெஸ்டர்னா நம்ம இவ்வளவு அமௌண்ட்டை பத்திலாம் யோசிக்கலாம். ஆனா காமன் இன்வெஸ்டரா ஒரு ஃபினான்ஷியல் இயர்லயும் இந்த மாதிரி இன்வெஸ்ட்மெண்ட் பர்பஸஸ்க்காக நீங்க இந்தியா விட்டு வெளியே யூஎஸ்க்கு பணம் அனுப்புறீங்கன்னா அதுல ஃபர்ஸ்ட் 10 லட்ச ரூபா வரைக்கும் எந்த டிடக்ஷன்ஸும் இருக்காது. ஆனா 10 லட்ச ரூபாய்க்கு மேல நீங்க எந்த அமௌண்ட்டை சென்ட் பண்ணாலும் அதுல டிசிஎஸ்ன்ற டாக்ஸ் கலெக்டட் அட் சோர்ஸ் 20% பிடிப்பாங்க. நம்ம ஐடிஆர் ரிட்டர்ன்ஸ் ஃபைல் பண்ணும்போது தான் இதை திரும்ப கிளைம் பண்ணிக்க முடியும். ஸோ இந்த ஃபினான்ஷியல் இயர் மார்ச்ல முடியும். அதுக்குள்ள இந்த 10 lakhs வரைக்கும் இருக்க பெனிஃபிட்டை யூஸ் பண்ணிக்கணும்னு நினைச்சீங்கன்னா உங்க பணத்தை டாலர்ஸா கன்வெர்ட் பண்ணி நீங்க வச்சுக்கலாம். ஹவு டு பிராக்டிகலி இன்வெஸ்ட். ஸோ இன்கேஸ் நீங்க யூஎஸ் மார்க்கெட்லயும் டைவர்சிஃபை பண்ணலாம்னு முடிவு பண்ணிட்டீங்க. ஆனா எக்ஸாக்டா அதை பிராக்டிகலா எப்படி பண்ணணும்னு கேட்டீங்கன்னா நீங்க சிம்பிளா ஐஎன்டி மணின்ற ஆப்ல யூஎஸ் ஸ்டாக் அக்கௌண்ட்டை ஓப்பன் பண்ணா போதும். 4 years நான் இதில் தான் யூஎஸ் ஸ்டாக் இன்வெஸ்டிங் பண்ணிட்டு இருக்கேன். சிம்பிளா நீங்க ஒரு 5 to 10 நிமிஷம் டைம் ஸ்பெண்ட் பண்ணி ஒரு கேவைசி ப்ராசஸை கம்ப்ளீட் பண்ணி அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணிட்டீங்கன்னா உங்களுக்கு 9,000+ யூஎஸ் ஸ்டாக்ஸ் அண்ட் இடிஎஃப்ஸ்க்கு, ஏன் குளோபல் இடிஎஃப்ஸ்க்கு கூட உங்களுக்கு ஆக்சஸ் கிடைச்சிரும். இங்க நீங்க மினிமம் $1 இருந்து ஷேர்ஸை வாங்க முடியும். 500 இருந்து எஸ்ஐபிஸ் ஸ்டார்ட் பண்ண முடியும். இதுக்கான அக்கௌண்ட் ஓப்பனிங் ஃபீஸும் 0 தான். ஆனுவல் மெயின்டெனன்ஸ் சார்ஜஸும் 0 தான். பிளே ஸ்டோர்லயோ இல்ல ஆப் ஸ்டோர்லயோ போய் இந்த ஆப்பை டவுன்லோட் பண்ணிக்கோங்க. இல்ல உங்க கன்வீனியன்ஸ்க்காக நான் டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் கொடுத்துருக்கேன், அதை வேணும்னா யூஸ் பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறம் ஒரு புது அக்கௌண்ட்டை கிரியேட் பண்ண ஸ்டார்ட் பண்றப்ப உங்க நேமு, பேனு, பேசிக்கான கேவைசி டீடைல்ஸ், போட்டோ அப்லோட் பண்றது, ஆதார் சைன்லாம் பண்ணிட்டீங்கன்னா உங்களுக்கும் ஒரு யூஎஸ் ஸ்டாக் அக்கௌண்ட் ஓப்பன் ஆயிடும். அது முடிச்சதுக்கு அப்புறம் உங்க யூஎஸ் ஸ்டாக் அக்கௌண்ட்டை ஓப்பன் பண்ணீங்கன்னா அது இப்படி தான் தெரியும். இங்க இந்த பிளஸ் ஐகான் இருக்கு பாருங்க, இதை கிளிக் பண்ணி நீங்க எந்த அமௌண்ட்டை யூஎஸ் டாலர்ஸா கன்வெர்ட் பண்ண விரும்புறீங்களோ அதை டைப் பண்ணிட்டீங்கன்னா, ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ 10,000 ரூபாய் என்டர் பண்ணி இந்த பிரேக்அப்ன்ற ஆப்ஷனை கிளிக் பண்றப்ப இப்போதைக்கு இருக்கிற பெஸ்ட் எக்ஸ்சேஞ்ச் ரேட் என்ன, இந்த அமௌண்ட் அனுப்புறதுக்கு ஜிஎஸ்டி எவ்வளவு சார்ஜ் ஆகும், டோட்டலா எவ்வளவு அமௌண்ட் நமக்கு டாலர்ஸா ரிசீவ் ஆக போகுதுன்ற மாதிரி இந்த கால்குலேஷன் பிரேக்அப்லாம் உங்களுக்கு காட்டிடும். இந்த டிரான்ஸ்ஃபரை நீங்க எக்ஸிக்யூட் பண்ணதுக்கு அப்புறம் யூஸ்வலா 1 or 2 daysக்குள்ள அது டாலர்ஸா கன்வெர்ட் ஆகி உங்க அக்கௌண்ட்ல ஆட் ஆயிடும். அந்த டாலர்ஸ் ரிசீவ் ஆன உடனே உங்க வாட்ச் லிஸ்ட்ல ஏதாவது ஒரு இடிஎஃப்யோ இல்ல ஸ்டாக்கையோ நீங்க ஆட் பண்ணி அதோட ஃபண்டமெண்டல்ஸ் அண்ட் டெக்னிக்கல்ஸ் எல்லாத்தையும் ரிசர்ச் பண்ணதுக்கு அப்புறமா பை நவ் அப்படிங்கிற பட்டனை கிளிக் பண்ணீங்கன்னா இங்க நீங்க எவ்வளவு அமௌண்ட் இன்வெஸ்ட் பண்ண போறீங்க இல்ல எவ்வளவு ஷேர்ஸை பை பண்ண போறீங்கன்ற மாதிரி என்டர் பண்ணி உங்க ஆர்டர்ஸை நீங்க எக்ஸிக்யூட் பண்ண முடியும். யூஎஸ் மார்க்கெட்ல ஃபிராக்ஷனல் இன்வெஸ்ட்மெண்ட் அலௌடா இருக்கிறதுனால, அதாவது நம்ம மார்க்கெட்லாம் ஒரு ஷேர் வாங்கணும்னா அதை முழுசா தான் வாங்க முடியும். அங்க 0.5 0.012 அப்படின்ற மாதிரி கூட ஹோல்டு பண்ணலாம். அதனால முழு ஷேர் தான் வாங்கணும்னு அவசியம் இல்லை. உங்ககிட்ட இருக்கிற அமௌண்ட்டுக்கு தகுந்த மாதிரி அந்த ஷேரை வாங்கிக்க முடியும். ஸோ நீங்களே இங்கே ஒரு அமௌண்ட்டை என்டர் பண்ணி, ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு ஷேரோட விலை வந்து ஒரு $150-200 இருக்குன்னா நான் ஒரு $10 இன்வெஸ்ட் பண்ண போறேன், ஒரு $50 இன்வெஸ்ட் பண்ண போறேன்ற மாதிரி அமௌண்ட்டை என்டர் பண்ணி கூட அதுக்கு தகுந்த மாதிரி குவான்டிட்டியை நீங்க இங்க பை பண்ணிக்க முடியும். அது உங்க போர்ட்ஃபோலியோக்கு வந்துடும். அதுக்கப்புறம் வேணுங்கிற நேரத்தில் அதை நீங்க செல் பண்ணிக்க முடியும். நீங்க இன்வெஸ்ட்லாம் பண்ணதுக்கு அப்புறம் இந்த மாதிரி ஒரு டிவிடெண்ட் கேலண்டர் உங்களுக்கு கிடைக்கும். நீங்க ஹோல்டு பண்ற ஷேர்ஸ் அண்ட் இடிஎஃப்ஸ்க்கு எந்தெந்த நாள்லாம் உங்களுக்கு டிவிடெண்ட் கிடைக்க போகுதுன்ற மாதிரி முன்னாடியே நீங்க பாத்துக்கலாம். உங்களுக்கு எதுவுமே தெரியலனா S&P 500 அண்ட் NASDAQ ETF-ல இன்வெஸ்ட் பண்ணிட்டு உங்க இன்வெஸ்ட்மெண்ட் ப்ராசஸை சிம்பிளா பீஸ்ஃபுல்லா வச்சுக்கோங்க. ஆனா ரிசர்ச் ஒர்க் பண்ணி ஃபண்டமெண்டல்ஸ் டெக்னிக்கல்ஸ்லாம் பார்த்து அதோட மார்க்கெட் இன்சைட்ஸ் அண்ட் சென்டிமெண்ட்ஸ் எல்லாம் பார்த்து ஒரு பர்டிகுலர் ஸ்டாக்ல இன்வெஸ்ட் பண்ணணும்னு நினைக்கிறீங்கன்னா அதுக்கு தேவையான இன்சைட்ஸ் அண்ட் லேட்டஸ்ட் இன்ஃபர்மேஷனும் இங்கேயே உங்களுக்கு கிடைச்சிரும். உங்க ரிசர்ச் ஒர்க்லயும் அது ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும். நம்பர் 4, டாக்ஸஸ் அண்ட் சார்ஜஸ். சரி, இப்போ எனக்கு பேசிக் இன்வெஸ்ட்மெண்ட்ஸை பத்தி தெரிஞ்சிருச்சு. ஆனா இதுல இன்வெஸ்ட் பண்றதுனால டாக்ஸ் எல்லாம் எப்படி போடுவாங்க அப்படிங்கிற விஷயங்கள்ல உங்களுக்கு கிளாரிட்டி தேவைப்படுதுன்னா, யூஎஸ் ஸ்டாக்ஸை பொறுத்த வரைக்கும் ஷார்ட் டேர்ம் கேபிட்டல் கெயின்ஸும் லாங் டேர்ம் கேபிட்டல் கெயின்ஸும் 24 months டைம் லைன்ல கால்குலேட் பண்ணுவாங்க. அதாவது நம்ம இந்தியன் மார்க்கெட்ஸ்ல எப்படி ஒரு வருஷத்தை ரெஃபரன்ஸா வச்சு கால்குலேஷன்ஸ் பண்ணுவாங்களோ அதே மாதிரி யூஎஸ்ல 2 வருஷத்தை மெஷர்மெண்டா வச்சு கால்குலேட் பண்ணுவாங்க. ஷார்ட் டேர்ம் கேபிட்டல் கெயின்ஸுக்கு உங்களோட டாக்ஸ் லாப் ரேட்டுக்கு தகுந்த மாதிரி சார்ஜ் பண்ணுவாங்க. லாங் டேர்ம் கேபிட்டல் கெயின்ஸுக்கு ஆஸ் யூஷுவல் அந்த 12.5% தான் சார்ஜ் பண்ணுவாங்க. இதை கால்குலேட் பண்றதுக்குலாம் நீங்க டென்ஷனே ஆக தேவையில்ல. ஐஎன்டி மணி ஆப்லேயே சிம்பிளா டாக்ஸ் ரிப்போர்ட்ஸை நீங்க ஜென்ரேட் பண்ணலாம். எவ்வளவு கேபிட்டல் கெயின்ஸ் இருக்கு, அதுல ஷார்ட் டேர்ம் லாங் டேர்ம் எவ்வளோ அப்படின்னு சிம்பிளா ஒரு ரிப்போர்ட்டை டவுன்லோட் பண்ணி உங்களோட டாக்ஸை நீங்க ஈஸியா ஃபைல் பண்ணலாம். முன்னாடியே சொன்ன மாதிரி
ஒரு ஃபினான்ஷியல் இயரில் 10 லட்ச ரூபா வரைக்கும் இன்வெஸ்ட்மெண்ட் பர்பஸ்க்காக நம்மளால ட்ரான்ஸ்ஃபர் பண்ண முடியும். அதுக்கு மேலே பண்ணுறப்ப 20% டிசிஎஸ் கலெக்ட் பண்ணுவாங்க. சார்ஜஸை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா அக்கௌண்ட் ஓப்பனிங்க்கும் ஏஎம்சிக்கும் சார்ஜஸ் கிடையாது. ஆனால் நீங்கள் பை அண்ட் செல் டிரான்சாக்ஷன்ஸ் பண்ணுறப்ப 0.25% brokerage சார்ஜ் பண்ணுவாங்க. அது $25 per டிரான்சாக்ஷனில் கேப் பண்ணப்பட்டிருக்கு. மற்றபடி மோஸ்ட் ஆஃப் த விஷயங்களுக்கு சார்ஜஸ் 0 தான். இந்தியாவுக்கும் யூஎஸ்க்கும் நடுவில் டபுள் டாக்ஸேஷன் அவாய்டன்ஸ் அக்ரிமெண்ட்டும் ஒன்று இருக்கு. இதனால இந்த கெயின்ஸ்லாம் நமக்கு ஒரு இடத்துல தான் டாக்ஸ் பண்ண போறாங்க. அது இந்தியாவில் தான் பண்ணுவாங்க. ஆனால் டிவிடெண்ட்ஸை பொறுத்த வரைக்கும் ரிசீவ் ஆகிற டிவிடெண்ட்ஸில் 25% டிடிஎஸ் வந்து அமெரிக்காலே பிடிச்சிருவாங்க. ஆனால் அதையும் இங்கே நம்ம இன்கம் டாக்ஸ் ரிட்டர்ன் ஃபைல் பண்ணுறது மூலமாக கிளைம் பண்ணிக்க முடியும். ஆல்ரெடி யூஎஸ் டாக்ஸில் இன்வெஸ்ட் பண்ணிட்டு இருக்கீங்கன்னா இப்போ டாக்ஸ் ஃபைலிங் சீசன்லாம் வர மாதிரி இருக்கிறதுனால இந்த டிவிடெண்ட்ஸ்லாம் ரிசீவ் ஆனதை ரிப்போர்ட் பண்ண மறந்துடாதீங்க. இல்லைனா இன்கம் டாக்ஸ் ரிட்டர்னில் query போட்டு நீங்கள் ரிவைஸ்டு ரிட்டர்னை ஃபைல் பண்ணுற மாதிரி ஆகிடும். ஸோ இந்த விஷயங்களை ஞாபகம் வச்சுக்கிட்டு கரெக்டாக டாக்ஸை ஃபைல் பண்ணுங்க. நம்பர் 5 ஃபைனல் தாட்ஸ். டாலருக்கு அகென்ஸ்டா ஐஎன்ஆர் விழுறது உண்மைதான். இந்த நேரத்தில் குளோபலாக நிறைய அன்சர்டினிட்டிஸை ஃபேஸ் பண்ணுறோம். அங்கங்கே போர் நடந்துட்டு இருக்கு. யூஎஸ் ஈரான் கான்ஃப்ளிக்ட்னால ஆயில் அண்ட் கேஸ் பிரைசஸ்லாம் ஏறி போச்சு. அந்த ஸ்ட்ரைட் ஆஃப் ஹார்மோஸ் பிளாக்கேட் வந்து இந்தியாவோட மார்க்கெட்ஸையும் சிட்டிசன்ஸோட டெய்லி லைஃபையும் பெரிய லெவலில் இம்பாக்ட் பண்ணியிருக்கு. ஏஐ வளர்ந்துக்கிட்டு தான் இருக்கு. ஆனால் அதே நேரத்தில் ஏஐலையும் சில பாட்டில் நெக்ஸ் இருக்கு. தைவானில் இருக்க இந்த டிஎஸ்எம்சி கம்பெனியை டிபெண்ட் பண்ணி தான் மொத்த செமிகண்டக்டர் இண்டஸ்ட்ரியே இருக்கு. அப்புறம் ஏஎஸ்எம்எல் மாதிரி ஒரு சில கம்பெனிஸ் தான் அந்த லித்தோகிராஃபி மேனுஃபேக்சரிங் மெத்தட்ஸ் எல்லாம் ப்ரிசிஷனாக பண்ணிட்டு இருக்காங்க. இங்க யூஎஸ் ஈரானுக்கு நடுவில் இருக்க கான்ஃப்ளிக்ட் மாதிரி நாளைக்கு சைனா எங்களுது தான் தைவான் சொல்லி பிரச்சனை பண்ணாங்கன்னா அந்த பக்கமும் ஒரு கான்ஃப்ளிக்ட் ஸ்டார்ட் ஆகிறதுக்கு நிறைய சான்ஸ் இருக்கு. பட் இந்த அன்சர்டைன் டைம் பீரியட்ஸ்ல தான் நம்ம ப்ரிப்பேர்டாக இருந்தோம்னா சரியான இன்வெஸ்ட்மெண்ட் டெசிஷன்ஸ் அண்ட் சரியான கேபிட்டல் ப்ரொடெக்ஷன் டெசிஷன்ஸ் வந்து நம்மள லைஃப் டைமுக்கு செட் பண்ணி விட்டுரும். இப்போதைக்கு யூஎஸ் டாலர் தான் ஒரு டாமினன்ட் கரன்சியா இருந்துட்டு இருக்கு. மேபி ஃபியூச்சர்ல பிரிக்ஸ் கரன்சிலாம் இன்ட்ரடியூஸ் ஆகலாம். பட் அந்த டிரான்சிஷன் பீரியட்ல எக்கச்சக்கமான கான்ஃப்ளிக்ஸை ஃபேஸ் பண்ணுவோம். யூஎஸ் அவங்களோட ரிசர்வ் கரன்சி ஸ்டேட்டஸை அவ்வளோ ஈஸியாக விட்டு கொடுத்துட மாட்டாங்க. ஐ கெஸ் அதோட ஃபர்ஸ்ட் சாம்பிள் தான் இந்த யூஎஸ் ஈரான் கான்ஃப்ளிக்டே நினைக்கிறேன். குரூட் ஆயில் பிரைஸ் எக்கச்சக்கமாக ஏறின உடனே குரூட் ஆயிலில் டிரான்சாக்ட் பண்ணுறதுக்கு எல்லாருக்குமே டாலர் அதிகமாக தேவைப்பட்டது. கோல்டை வித்து டாலரில் டிரான்சாக்ட் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. இந்த கான்ஃப்ளிக்ஸ்லாம் நடந்து முடிஞ்சு பீஸ்ஃபுல்லான ஒரு ஸ்டேட்டை நம்ம ரீச் பண்ணுறதுக்குள்ள நிறைய கரன்சி ஃப்ளக்சுவேஷன்ஸையும் பார்ப்போம். பெரிய பெரிய இன்வெஸ்ட்மெண்ட் ஆப்பர்ச்சுனிட்டிஸையும் பார்ப்போம். இந்தியாவில் மட்டும் இன்வெஸ்ட் பண்ணாமல் யூஎஸ்ல இன்வெஸ்ட் பண்ணுறது இந்த கண்ட்ரி டைவர்சிஃபிகேஷன் உங்களுக்கு கொடுத்து புது இன்வெஸ்ட்மெண்ட் ஆப்பர்ச்சுனிட்டிஸையும் நம்ம ஃபாலிங் கரன்சி கிட்ட இருந்து ஒரு ப்ரொடெக்ஷனையும் தரும். ஸோ ஒரு ஸ்மார்ட் இன்வெஸ்டரா எங்க ஆப்பர்ச்சுனிட்டிஸ் கிடைக்குதுன்னு அப்சர்வ் பண்ணிக்கிட்டே இருங்க. கால்குலேட்டட் ரிஸ்க்ஸ் எடுங்க. அப்பதான் உங்க ரிட்டர்ன்ஸ் என்ஹான்ஸ் ஆகும். உங்கள சில பேர் அந்த ஏஐ ரிலேட்டட் வீடியோவை போட்டதுக்கு அப்புறம் ஏஐல எப்படி இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணணுன்றத பத்தி எல்லாம் கேட்டுட்டு இருந்தீங்க. இப்படிதான் நான் ப்ராக்டிகலா யூஎஸ் ஸ்டாக் மார்க்கெட் மூலமா இந்த ஏஐ ஸ்டாக்ஸ்ல இன்வெஸ்ட் பண்ணிட்டு இருக்கேன். ஸோ நீங்களும் உங்க யூஎஸ் ஸ்டாக் இன்வெஸ்ட்மெண்ட் ஜேர்னியை ஸ்டார்ட் பண்ணணும்னு நினைச்சீங்கன்னா டிஸ்கிரிப்ஷன்ல கொடுத்துருக்க லிங்க்ஸை செக் பண்ணி பாருங்க. உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, உங்க ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி மெம்பர்ஸோட ஷேர் பண்ணுங்க. சேனல்ல இருக்க அதர் இன்வெஸ்ட்மெண்ட் ரிலேட்டட் வீடியோஸ் இங்க கிளிக் பண்ணி பாருங்க. சேனலுக்கு இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணலாம், சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு எங்களை வாட்ஸ்அப், இன்ஸ்டாகிராம் அண்ட் டெலிகிராம்லையும் ஃபாலோ பண்ணுங்க. கடைசியா தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.